Yummy! 안녕하세요. வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹான்சன் சகி. நான் நீங்கள் எல்லோரும் அங்கே நம்ம ட்ரீம்குள்ள பலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜங்குக்கா எஃப்எஃப் மை அர்ஹன் ஹஸ்பண்ட் பட் ஹிஸ் மேலே லவ் மீ பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஐ திங்க் நிறைய பேர் இந்த பார்ட் போட சொல்லி எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. அவ்வளோ நல்லா இருக்கா என்ன எனக்கு தெரியல. பட் எனக்கு இந்த ஸ்டோரியில் அந்தளவுக்கு நம்பிக்கையே இல்லை. எனக்கு இது என்ன போரிங்காக போதும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட். பட் நீங்களாம் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுனால ஐ திங்க் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொல்லலை, அவங்களோட ரியாக்ஷன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். இதை இன்னும் நல்லா கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே வீடியோக்களை பார்த்துக்கு முன்னாடி ஹெட்செட் வேவ் பண்ணிக்கோங்கடா. அங்கே பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம் மட்டும்தான்டா. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணவில்லை. ஓகே ஸ்டார்ட் பண்ணா. இப்போது நீங்கள் தான் ஜேகே பக்கத்தில் அந்த மனமேடையில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போது ஐயர் தான் தாலி எடுத்து ஜேகே கையில் கொடுக்குறாரு. இப்போது ஜேகேவும் அதை வாங்கிட்டு உங்கள் கழுத்தில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வரதுக்கு முன்னாடி அவர் வெயிட் பண்ணுறாரு. நீங்கள் ஹெட்டப் பண்ணி ஜேகே பார்க்குறீங்க. ஓகேவா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் அப்படியே திரும்பி உங்கள் பேரண்ட்ஸை பார்க்குறீங்க. அவங்க ஒரு மாதிரி ஹாப்பியாக அவங்கள பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் ஜேகேயை பார்த்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி ஹெட் நோட் பண்ணுறீங்க. ஜேகேவும் ரொம்ப ஹாப்பியாக அந்த தாலியை கட்டுறாரு. அந்த 3 முடிச்சுமே ஜேகே தான் போடுறாரு. வேறு யாருமே போட விடலை. இப்போது நீங்கள் தான் உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. இது எல்லாத்தையுமே ஜீவனும் ஒரு மாதிரி டேரி ஐஸோட என்னை பார்த்துட்ருக்காரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஜேகே வீட்டுக்குள்ளே ஜேகேவோட ஒய்ஃபாக ஜேகே வீட்டுக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜீவன் கூட இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு அந்த மாதிரி ஒரு தாட். அவர் அப்படியே அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. தாலி கட்டின அடுத்த செகண்டு இங்கே யோன்ஷன் சைட் பார்த்தா ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்குது. சார் ஒரு மாதிரி ஹாப்பியாக நடக்கிற எல்லாத்தையும் நின்று பார்த்துட்டு இருக்காரு. அந்த மனமேடையில் தான் யோன்ஷன்னு நின்றுட்டுருக்கான். இப்போது இந்த ஜானு பொண்ணு தான் ஒரு மாதிரி யோன்ஷனே பார்த்துட்டு யோன்ஷன் கிட்ட அதாவது பக்கத்தில் வந்து நிற்கிறா. இங்கே ஜானு தான் என்ன மோம்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல் அப்படின்ற மாதிரி இவ கேட்டதுமே யோன்ஷன் திரும்பி ஜானுவை பார்க்குறாரு. என்ன அப்படியா? ஆமாம் அப்படி தான் தெரியுது. வாயில் இருக்கிற 32 பல்லுமே அப்படியே தெரியுதே. அவ்வளோ கேவலமாவா சிரிக்கிறேன்? இல்லை ரொம்ப அழகாக சிரிக்கிறீங்க. ஆமாம் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. இங்கே யோன்ஷன் தான் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஏன் ஜானு எனக்கு கல்யாணம் நடந்தாலும் இப்படி தான் நடக்கும்ல அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இங்கே அந்த ஜானு பொண்ணு தான் ஒரு மாதிரி யோன்ஷனை திரும்பி பார்த்துட்டு கல்யாணமா? என்னடா இது கல்யாணம்னா? யார் அந்த பொண்ணு? என்ன பொண்ணா? ஆமாம் பொண்ணு தான். பின்ன பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. நீங்கள் என்ன பையனையே கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க? இல்லை மாமா, நீங்கள் டவுட்டாக கேட்டிங்களா? அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இது பார்க்க நல்லா இருக்கு. அதான் கேட்டேன் எனக்கு அப்படி தான் நடக்குமான்னு. எதுவும் கேட்டனோ அதை மட்டும் சொல்லு. எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிற? ஓ சரிங்க சார். ஆமாம் உங்களுக்கு கல்யாணம் நடந்தாலும் சரி, எனக்கு கல்யாணம் நடந்தாலும் சரி, எங்கள் ஜீவனை கல்யாணம் நடந்தாலும் சரி, இப்படி தான் நடக்கும். போதுமா? போதும். எனக்கு கல்யாணம் இப்படி நடக்குமான்னு தானே கேட்டேன். அதுக்கு எதுக்கு இந்த ஜீவனெல்லாம் இருக்கிறா? அவனுக்கு கல்யாணம் நடந்தால் என்ன, நடக்கலைன்னா எனக்கு என்ன? தேவையில்லாமல் அவனை பற்றிலாம் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சலிப்பாக அவர் அப்படியே நின்றுட்டுருக்காரு. இங்கே ஜேகே தான் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு ஜேகேக்கும் நல்லாவே புரியுது. அவர் உங்கள் கையை ஹோல்ட் பண்ணுறாரு. ஹோல்ட் பண்ணி ஒன்றும் இல்லை பயப்படாது அப்படின்ற மாதிரி உங்களை பேம்பர் பண்ணுறாரு. உங்களுக்கு
அது ஃபீல் ஆகுது. பட் அக்செப்ட் பண்ண தான் மனசு இல்ல. ஸோ அப்படியே உங்களோட அந்த மேரேஜும் ஃபினிஷ் ஆகுது. இப்போது ஜேகேவும் நீங்களும் தான் காரில் உங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கீங்க. ஏன்னா சில ரிச்சுவல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வீட்டில் வச்சு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் தான் வர வழியில் அப்படி சேடாக உட்காந்துருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் சிஸ்டர் உட்காந்துருக்காங்க. இங்கே ஜேகே பக்கத்தில் வந்து யோன்ஷன் உட்காந்துருக்கான். நீங்கள் என்னமோ சைலண்ட்டாக வந்துட்டுருக்கீங்க. இங்கே யோன்ஷனும் ஜானும் தான் நிறைய பேசிக்கிறாங்க 2 பேரும். ஜேகேவும் இடையில பேசுகிறாரு. பட் அப்பப்போ உங்களையும் பார்க்குறாரு. நீங்கள் ரொம்ப டல்லாக உட்காந்துருக்கீங்க. அவரும் அகைனும் உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறாரு. "ஒயன், நீ ஓகே தானே?" அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. பக்கத்தில் உங்கள் சிஸ்டர் இருக்கார் இல்லையா? ஸோ அதனால் அவர்கிட்ட எதுவும் காமிச்சிக்க வேணாம்னு சொல்லி ஜேகே பார்த்து ஃபேக்காக ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. அது ஜேகேவுக்கு நல்லா புரியுது, நீங்கள் ஃபேக்காக ஸ்மைல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 2 பேரும் வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டில் இறங்குறீங்க. அதாவது வாசப்படி முன்னாடி வந்து நிற்கிறீங்க. ஜேகே உங்கள் ஹேண்டை இப்போ வரைக்கும் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறாரு. ஹோல்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கார். இப்போது உங்கள் சிஸ்டர் தான் உங்கள் 2 பேருக்கும் சேர்த்தபடி ஆரத்தி எடுக்கிறா, பாட்டெல்லாம் படிக்கிறா. இங்கே ஜானு தான், "மாமா நல்லா பெரிய நோட்டாக போடுங்க" அப்படின்ற மாதிரி அது சொன்னதும் இங்கே யோன்ஷன் தான், "ஏம்மா இந்த குழந்தையெல்லாம் இந்த டைலாக்கை மாற்றவே மாட்டிங்களா? எப்போ பாரு மாமங்காரங்கிட்ட பெரிய நோட்டாகவே கேட்குறீங்க. ஏன் இந்த சின்ன நோட்டெல்லாம் வாங்க மாட்டிங்களா? அதெல்லாம் வாங்கலைன்னா கோச்சுக்காத என்ன?" அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. இங்கே ஜீவன் தான், அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது எப்படி சொல்கிறதுனே தெரில. ஒரு மாதிரி அவனோட கஷ்டத்தெல்லாம் உள்ள அடக்கிக்கிட்டு ஒரு மாதிரி ஃபேக்காக ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்கள் ஜீவனை தான் பார்க்குறீங்க, ஜேகே உங்களை தான் பார்க்குறாரு. ஸோ அப்படியே ஃபன்னாக அந்த டாக்லாம் போயிட்டுருக்கு. ஜேகேவும் ஒரு மாதிரி அவரோட பேக்கெட்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து உங்கள் சிஸ்டருக்கு போடுறாரு. இங்கே அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு பாட்டி தான், "பரவாயில்லடி ஜானு, உன் மாமன் உன்னைய பெருசாக தான் நல்லா தான் கவனிக்கிறான். பெரிய ஆளாயிட்ட நீனா" அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்கிறாங்க. இங்கே ஜானு தான், "பின்ன ஜானுன்னா சும்மாவா? ஜானுக்கு வரப்போகிற மாமாலாம் வெயிட் கையாக தானே இருக்கணும்" அப்படின்ற மாதிரி ஜேகே ஷோல்டரில் தட்டுறா. இங்கே எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஸோ அப்படியே தான் ஃபன்னாக 2 பேருமே உங்களோட ரைட் ஃபுட்டை வச்சு உள்ளே வரீங்க. உள்ளே உட்கார வச்சு உங்களுக்கு பால் பழம்லாம் கொடுக்குறாங்க. அப்படியே அடுத்ததாக என்னென்னலாம் ரிச்சுவல்ஸ்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. பட் ஸ்டில் உங்களுக்கும் ஜீவனுக்கும் இதில் சோலே இல்லாத மாதிரி தான் இருக்குது. அப்போ கொஞ்சம் யோன்ஷன் கூட இந்த இதிலலாம் ரொம்ப ஆர்வமாக அதாவது பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அவர் ஜானு கூட அவருக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சி போச்சு உங்கள் வீட்டு பொண்ணை. ஸோ அவர் ரொம்ப ஜாலியாக தான் இதெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே ஜேகே தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த ரிச்சுவல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இங்கே ஜேகே தான், அம்மா இல்லைம்மா, காலையிலேருந்து நின்று அவர் ரொம்ப டயர்டாக இருக்கா, அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், இதுக்கு மேலே எதுவும் வேண்டாம், போதும்" அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா உங்களுக்கு இதிலெல்லாம் சுத்தமாக விருப்பமே இல்லை. அது ஜேகேக்கு நல்லா புரியுது. ஸோ அதனால தான் அவர் அப்படி சொல்லியிருப்பார். நீங்கள் எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ணலை. நீங்கள் சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நேராக உங்கள் ரூமுக்கு போய் படுத்துடுறீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கோ. இங்கே ஜீவன் தான், "அக்கா, சிவா உள்ளே வாடா." "என்ன, எதுக்கு இப்போ இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்க? ஏன், என்னாச்சு?" அப்படின்ற மாதிரி கேட்குறான். "ஒன்றும் இல்லை, நீ எதுக்கு உம்முன்னு இருக்க? அதுக்கு பதில் சொல்லு." "அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் வருத்தப்பட போகிறேன்? உனக்கே இந்த கல்யாணம் இஷ்டம், நீயே இஷ்டப்பட்டு தானே செஞ்ச. அப்புறம் இதில் நானும் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? வாழப்போகிற உனக்கே ஓகேங்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைக்கா." "என்ன ஜிவா புதுசாக அக்காலாம் கூப்பிடுற? எப்போதும் வயன், குண்டு, வாடி, போடி அப்படி தானே கூப்பிடுவ. என்ன புதுசாக அக்காலாம்?" "ஏன்னா முன்னெல்லாம் நீ அக்கா, என்னோட வயன், அந்த உரிமையில் கூப்பிட்டேன். இப்போ தான் நீங்கள் ஜோன் சங்கு கூட வைஃப் ஆகிட்டீங்களே, அப்போ உங்களுக்கான மரியாதையை நான் கொடுக்கணும்ல. சிவா ப்ளீஸ் புரிஞ்சுக்கடா. நான் என்னடா பண்ணேன்? ஏன்டா நீ என்னை இப்படி சாகடிக்கிற?
ஏ கொஞ்சம் நினச்சி பாரு, உன்னால் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடிஞ்சுதா? இல்லைல்ல. அப்போது என்னை மட்டும் எதுக்குடா ப்ளேம் பண்ணுற? உன்னாலேயும் முடியல. உன்னால் எப்படி முடியலையோ அதே மாதிரி தான் என்னாலேயும் முடியல. ஜீவா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் எப்போ உன்னை பார்ப்பேன்னு எனக்கு தெரியல. இருக்கிற கொஞ்ச நேரமாவது என் கூட சந்தோஷமாக இருடா. இப்படிலாம் மூஞ்ச வைக்காத, எனக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி அழுகுறீங்க. உங்கள் ஜீவன் தான், அவனுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் மாதிரி ஐஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு, சரி சரி ஏதோ சும்மா அதுக்கப்புறம் திரும்ப நீ எப்போ வருவியோ வா, கடைசியாக வம்பு பண்ணுன்னு தோணுச்சு, அதான் அப்படி பேசினேன். உடனே அழுதுட்ட, அவ்வளோ வீக்காடி நீனு அப்படின்ற மாதிரி உங்களை ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. வழக்கம் போல் உங்ககிட்ட ஜாலியாக பேசுகிறாரு. நீங்களும் ஜீவன் கிட்ட ஜாலியாக பேசுகிறீங்க. இப்போது ஜிக்கி தான் வராரு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் அவ்வளோ வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இங்கே ஜீவன் தான், ஆ உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன அக்காவும் தம்பியும் ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க போல், நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா? ஐயோ அப்படிலாம் இல்லை மாமா, என்னதான் இருந்தாலும் அவள் உங்கள் பொண்டாட்டி, பேசணுமா வேணாமான்னு நீங்கள் தான் பர்மிஷன் கொடுக்கணும். இதில் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கெலாம் எதுவும் இல்லை. சிவன், என்னாச்சு? நான் எதுவும் தப்பாக சொல்லிட்டேன்னா என்ன? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஜேகே சொல்கிறாரு. பரவாயில்ல மாமா, நான் சீரியஸாக தான் சொன்னேன். சரி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் அப்படியே போகிறாரு. போகிற ஜீவனி ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்ன ஏதாவது தப்பாக பேசிட்டேன்னா? நான் சும்மா விளையாட்டுக்கு தாண்டி பேசினேன், அவன் ஹர்ட் ஆகிட்டானா என்ன அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்லிட்டு போகிறான், நீங்கள் தான் நினச்சிக்காதீங்க ஜங்கி. ஐயோ ஜங்கு, சாரிடா, நான் வந்து நைட் டைமில் ரெக்கார்ட் பண்ணுறேண்ணா, அதான் எனக்கு ரொம்ப தூக்கமாக வருது, தூக்கத்தில் வளர்றேன் நான். சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படியே தான் அங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இங்கேயே ஃப்ளாஷ்பேக்கும் கட் ஆகுது. ஸோ இப்படி தான் ஜேகே வந்து உங்களை மேரேஜ் பண்ணியிருப்பார். இப்போ வரைக்குமே நீங்கள் ஜேகேவை முழுசாக ஏற்றுக்கவே கிடையாது. உங்களுக்கு ஒரு மாதிரி டபுள் மைண்டடாக இருக்குது. பிகாஸ் உங்கள் அப்பா அம்மா வந்து ஜேகே பற்றி நல்ல விதமாக சொல்கிறாங்க, பட் ஆனால் உங்கள் தம்பி வந்து அடித்து சொல்கிறாரு ஜேகே வந்து கெட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு மாதிரி டபுள் மைண்டடாகவே இருக்கீங்க. ஜேகே உங்களை எப்படியாச்சும் சமாதானப்படுத்தணும், ஓகே பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவரோட சைட்லேயும் அவரும் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எல்லாத்தையும் திங்க் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்படியே தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த நைட்டும் அப்படியே ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ இப்போ அதுலேருந்து இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் டயரில் நல்லா அடிச்சுப்பட்ட மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. இந்த சைட் பார்த்தா அஜய்க்கு டானு அலாரம் அடித்த மாதிரி எழுந்துட்டார். பிகாஸ் அவர் வந்து சிஇஓ இல்லையா, ஸோ வந்து அந்த டைமுக்கு கரெக்டாக அவருக்கு முழிப்பு வந்துருச்சு. அவருக்கு அதுக்கு மேலே தூக்கமே வரல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அவர் அப்படியே பக்கத்தில் படுத்திருக்கேன் அவங்கள தான் திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, தூங்குக்குள்ளே ரொம்ப அழகாக அப்படியே க்யூட்டாக படுத்து தூங்கிட்டு இருக்கவங்களையே ஜேகே பார்த்து சைட் அடிச்சிட்ருக்காரு. அந்த மார்னிங் அந்த சன்லைட் இருக்கு இல்லையா, அது உங்கள் ஃபேஸில் படுது. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அந்த சன்லைட்டில், அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. இப்போது ஜேகே, அதாவது உங்கள் ரூமோட டோர் வந்து நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. இப்போ டைம் பார்க்குறாரு, பார்த்தா 9 o'clock ஆகிடுச்சு. அவர் உங்களே பார்த்துட்டு இருந்ததில் டைமே பார்க்கல, 9 o'clock ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த டோர் சைட் தான் பார்க்குறாரு. இப்போது பொறுமையாக ஜேகே தான் ஏன்னு வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா உங்கள் அம்மாவும் ஜேகே அம்மாவும் தான். என்னடா இன்னும் முழிக்கலையே என்ன? இல்லைம்மா, இப்போ தான் எழுந்தேன். ஏன் என்னாச்சு? டைம் ஆச்சுடா. வயன் இன்னும் எந்திரிக்கலையா? இல்லைம்மா, அவள் லேட் நைட் தான் தூங்கினா, ரொம்ப டயர்டாக இருக்கா, அதான் தூங்கிட்டுருக்கா. ஏம்மா? இல்லை, கொஞ்சம் கீழே வேலை இருக்கு, நீ அவளை எழுப்பிட்டு 2 பேரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சீக்கிரம் கீழே வாங்கடா. அவள் டயர்டாக தூங்குறாம்மா, தூங்கட்டும். என்ன வேலை இருக்குது? ஏதாவது வேலை இருந்தால் நீங்களே பார்த்துக்கோங்க. இல்லை தம்பி, அது கொஞ்சம் சடங்குலாம் இருக்குது, செய்யணும், கொஞ்சம் முறைலாம் இருக்குது. நீங்கள் அவளை கொஞ்சம் கீழே எழுப்பி கூட்டிகிட்டு வாங்க. அத்தை, இல்லை
இல்லப்பா, அவ இப்போதைக்கு செய்யட்டும். அதுக்கப்புறமேட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் தூங்கிக்கிட்டும். கொஞ்ச நேரம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜேகேவும் யோசிச்சுக்கிட்டே, சரிங்க அத்த நான் கூட்டிட்டு வரேன் இங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவருக்கு ஒரு மாரி தயக்கமா இருக்கு உங்கள எப்படி எழுப்புறதுன்னு. ஏன்னா நீங்க நல்லா படுத்து தூங்குறீங்க. அவருக்கு எழுப்ப மனசே வரல. ஸோ அவர் ஒரு மாரி தயங்கிக்கிட்டே, "வயன்" உங்க சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. நீங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஜேகே கூப்பிடுறது உங்க காதுல விழல. ஜேகே பார்க்குறாரு. கஷ்டமா இருக்கு உங்கள எழுப்பவே. என்ன நீங்க ரொம்ப டயர்டா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்களா? ஸோ எழுப்பணும்னு அவருக்கு தோணல. ஸோ இப்ப ஜேகே தான். அ இவன் வேற நல்லா டயர்டா படுத்து தூங்கிட்டு இருக்கான். இவங்க வேற கீழ வந்தே ஆகணும்னு சொல்றாங்க. எழுப்புனாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறா. இப்ப என்ன பண்றது? சரி ஃபர்ஸ்ட்டு நம்ம போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமேட்டு வயனை எழுப்பலாம். அது வரைக்கும் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகலான்ட்டு அப்படியே போறாரு. பார்க்குறாரு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்களா? சும்மா விட்டு போக ஜேகேக்கு தோணல. ஸோ வந்து அவங்க ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிட்டு, நீ தூங்கு, நான் அதுக்குள்ளே போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டவல் மட்டும் எடுத்து ஷோல்டரில் போட்டுட்டு போறாரு. அதே மாதிரி ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இப்போ அவரும் ரெடி ஆயிட்டு உங்ககிட்ட வராரு. இன்னமும் நீங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஜேகே தான் உங்ககிட்ட வந்து, வயன் ம் வயன் மா 5 மினிட்ஸ்மா தூக்கமா வருது. என்ன இன்னும் உனக்கு தூக்கம் வருதாடி? நீங்க தான் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ரொம்ப ஷாக்கிங்கா. ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஜேகே. நீங்கள் உங்கள் அம்மா நினச்சிருப்பீங்க. நீங்கள் ஒரு ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே எழுந்து உட்காடுறீங்க. நீங்களா? நான் தான். அது டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா 9 இது டைம் வந்து 9:45 ஆயிருக்கும். என்ன அவ்வளோ நேரம் தூங்கிட்டேனா? இட்ஸ் ஓகே பையன். நீ டயர்டாக இருந்த, அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. ஆனால் அம்மாவும் அத்தையும் உன்னை சீக்கிரமாக குளிச்சுட்டு கிளம்பி கீழே வர சொன்னாங்க. உன்னையும் என்னையும். அதான் சாரி ஜங்கு, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் போகிறீங்க. போனால் இங்கே வந்து டவல் அடிக்காமல் வந்துட்டீங்க. குளிச்சு முடிச்சுட்டு இப்போ தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு எப்படி கேட்குறதுன்னு தெரில. அவர் இருப்பாரா என்னன்னு, ஜேகே வந்து வெளியில் இருப்பாரா என்னன்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் ஒரு மாதிரி தங்கிக்கிட்டு அப்படியே நிற்கிறீங்க. இப்போ ஜேகே தான், வயன் சங்கு குளிச்சிட்டியா? ஆ குளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜேகே தான் வந்து அகைனும் டோர் தட்டுறாரு. சொல்லுங்க ஜேகே, என்ன வேணும்? குளிச்சிட்டல வயான்? குளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி டோர் ஓப்பன் பண்ண. என்ன எதுக்கு டோர் ஓப்பன் பண்ணணும்? பயப்படாத, அவசரத்தில் டவல் எடுக்காமல் போயிட்டடி அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்களும் ஒரு மாதிரி தங்கிக்கிட்டு அந்த டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க. இங்கே ஜேகே தான். நீங்கள் வெளியிலலாம் உங்களை பார்க்கவே இல்லை. ஜேகே வந்து டவலோட அவர் ஹேண்டை மட்டும் ரெஸ்ட் ரூம்குள்ளே நீட்டுறாரு. நீங்கள் அந்த டவலை வாங்கிக்கிறீங்க. அவர் எதுவுமே மூவ் பண்ணல. நீங்கள் வேறு மாதிரி திங்க் பண்ணியிருப்பீங்க. பட் உங்ககிட்டேருந்து எதுவுமே அது மூவ் பண்ணல. நீங்கள் ஒரு மாதிரி டவல்லாம் வியர் பண்ணிட்டு வரீங்க. இங்கே ஜேகே பார்த்தா அங்கே இல்லை. ஜேகே வந்து அங்கே உங்கள் ரூம் சைடு வந்து பால்கனி இருக்கும். அங்கே போய் நிற்கிறாரு ஃபோன் பேசிக்கிட்டு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்துட்டு பெட்டை பார்க்குறீங்க. பார்த்து உங்களுக்கான அவுட்ஃபிட் கூட அவரே செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டாரு. நீங்கள் அதை தான் பார்க்குறீங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஆக்சுவலி பிடிச்சிருக்கு. இது எல்லாமே பிடிச்சிருக்கு. பட் ஆனாலும் நம்ப முடியல. ஒருவேளை நம்மக்கிட்ட ட்ராமா பண்ணுறோனோ அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறீங்க. பட் ஆனால் உங்களுக்காக இதெல்லாம் செய்யக்குள்ள உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு மாதிரி ஜேகே பார்த்து சிரிச்சுட்டு, அவர் சாரீ தான் ப்ரிஃபர் பண்ணியிருப்பார். பட் அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் அதை கட்டுறீங்க. கட்டிட்டு பார்க்குறீங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க. இப்போது நெத்தியில் வந்து அந்த குங்குமம் வைப்பாங்க இல்லையா, குங்குமம் வச்சுட்டு வளையல் போட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் செயின் போட்டுட்டு அப்புறம் தோடு அதுக்கு மாதிரி மாற்றிக்கிட்டு ரொம்ப அழகாக இருக்கீங்க. இப்போது புதுசாக கல்யாணம் ஆனவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க இல்லையா நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக க்யூட்டாக ரெடி ஆகிருக்கீங்க. இப்போது நீங்கள் தான் ஒரு மாதிரி அப்படியே நிற்கிறீங்க. ஜேகே இப்போ லைட்டாக திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அவர் ஃபோனை கட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வர்றாரு. இப்போ போகலாமா? இப்போ போகலாஞ்சவங்க வா அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி கீழே கூட்டிகிட்டு போகிறாரு. 2 பேரும் ஒன்றா தான் வரீங்க. இங்கே எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் 2 பேருமே ஹாப்பியாக சிரிச்சுட்டே வரீங்க. பட் நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க. ஆனால் ரொம்பலாம் சிரிக்கல. உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி டவுட் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஜாலியாக அப்படியே சிரிச்சுட்டு 2 பேரும் வரீங்களா?
ஏங்க உங்களோட அப்பா அம்மா தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாரி ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நீங்க வந்து வேணாம் வேணான்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்க ஒரு மாரி குழப்பத்திலேயே ஒரு மாரி பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதாவது அப்பா அம்மா சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க ஹாப்பியா இருக்கீங்களோ இல்லையோ அப்படின்ற ஒரு மாரி ஒரு ஒரு வருத்தம் இருந்துச்சு உங்க அப்பா அம்மாவுக்கு. இப்போ நீங்க வந்து ஹாப்பியா வருது அவங்களுக்கும் ஹாப்பி. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹாப்பியா பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேர தவிர அவங்க 2 பேருக்கும் சுத்தமா பிடிக்கல. நீங்க ஒண்ணா வருது. அது வேற யாரும் இல்ல. ஜீவனுக்கும் யோன்ஷனுக்கும் தான். 2 பேரும் ஒரு மாரி கோவமா உங்கள பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க நீங்க தான் வந்து நிக்கிறீங்களா? ம். உங்க அம்மா தான் உங்களுக்கு வந்து சொடக்கெடுக்குறாங்க. அதாவது ஜேகேவே உங்களையே சீதாபடி இந்த கையிலே இப்படி வச்சு சொடக்கெடுப்பாங்க இல்லையா? அந்த மாரி பண்ணி சொடக்கெடுக்குறாங்க. 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து சாமி ரூமுக்கு போயி விளக்கேத்த சொல்றாங்க. விளக்கேத்திட்டு சாமி கும்பிட சொல்றாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ரிச்சுவல்ஸ்லாம் அதாவது பூஜை மாரி பண்றாங்க. பண்ணிட்டு இப்போ எல்லாரும் ஃபுட்டு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஃபுட்டு தான் சர்வ் பண்றாங்க. உங்களையும் உட்கார வச்சு உங்களுக்கும் ஃபுட் சர்வ் பண்றாங்க. இங்க ஜீவன் தான். நீங்க கிளம்ப போறீங்க இல்லையா? ஸோ அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு புடிச்சது எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து உங்களுக்கு அவர் தான் வந்து அதாவது அ பேரண்ட்ஸ் அண்ட் வயசானவங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இங்க வந்து யோன்ஷன், ஜானு, அப்புறம் ஜீவன் 3 பேரும் தான் எல்லாருக்கும் ஃபுட்லாம் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஜீவன் தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுட் எடுத்து வச்சுட்டு இருக்காரா? இங்க யோன்ஷன் என் அண்ணன் மட்டும் என்ன ரோட்லயே கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜங்குக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் யோன்ஷன் எடுத்து வச்சுட்டு இருக்கான். பார்த்தா 2 பேர் பிளேட்டும் ரொம்ப ஃபுல்லா இருக்கு. இங்க ஜேகேவோட அம்மா தான் நாங்களும் இங்கே தான் உட்காந்துருக்கோம். எங்களுக்கும் பசிக்குது. மிச்சம் மீதி ஏதாவது இருந்தா குடுப்பீங்களா? அப்படின்ற மாரி. அவங்க கேட்டதுமே இங்க ஜீவன் தான் ஐயோ அத்தை சாரி அத்தை இல்ல நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இங்க ஃபுட் சர்வ் பண்ணிட்டு அதாவது ஜேகேவோட அம்மாவுக்கு வந்து ஜீவன் வந்து ஃபுட் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி எல்லாரும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இங்க யோன்சன் தான் ஜீவனை பார்த்துட்டு இவன் என்ன ரொம்ப நல்ல மாதிரி என்ன ஸ்கோர் பண்றியா? இதோ வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாமா நீங்க என்ன சாப்பிடவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உரிமையா உங்களோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் யோன்சன் வந்து ஃபுட் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து 2 பேருமே போட்டி போடுறாங்க. அவங்களுக்குள்ள வந்து உண்மையான பாசம் அப்படின்னு இல்லை. இவனை வந்து இவனை விட நான் தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி 2 பேரும் போட்டி போட்டுட்டு இங்க சாப்பாடு தான் வச்சுட்டு இருக்காங்க. இவங்க சண்டையில எல்லாருக்குமே வயிறும் ஃபுல் ஆயிடுச்சு, மனசும் ஃபுல் ஆயிடுச்சு. ஜேகேக்கும் ஹாப்பி தான். யோன்ஷன் வந்து புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமா நடந்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. பட் அப்படிலாம் இல்லை. இங்க ஜானு தான் இங்க யோன்ஷனை பார்த்து சைட் அடிக்கிற அவளுக்கு என்னமோ தெரியல. யோன்ஷனோட ஏதோ ஒரு கேரக்டர் வந்து பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி சிரிக்கிறா. இங்க யோன்ஷனும் ஜானு மேல வந்து யோன்ஷனுக்கு வந்து எப்படி சொல்றது சைட் அடிக்கலாம். ஃபீலிங்ஸ்லாம் அந்த மாதிரி கிடையாது. பட் அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லி சைட் அடிக்கிறான் அவ்வளவுதான். மற்றபடி ஃபீலிங்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ இப்படிதான் அங்க அப்படியே அந்த ரொம்ப கலகலப்பா அந்த மூமெண்ட் வந்து பாஸ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் வந்து கிளம்புற டைம் வந்துருச்சு. இப்போது உங்கள் ரூமில் தான் நீங்களும் ஜீவனும் தான். ஜேகே வரல. நீங்களும் ஜீவனும் தான் உட்காந்துருக்கீங்க. உங்களோட திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜீவனும் எதுவும் பேசலை, நீங்களும் எதுவும் பேசலை. சைலண்ட்டாக உங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருக்கீங்க. இங்கே ஜீவன் தான் வயன் இதை மறந்துட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட திங்ஸ் ஒன்னொன்னுத்தையும் எடுத்து கொடுக்குறான். உங்களை பற்றி A to Z ஜீவனுக்கு எல்லாமே தெரியும். சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன் இல்லையா? அதுக்கப்புறமேட்டு அவங்க உங்ககிட்ட வந்து நீங்கள் எப்போதுமே வந்து எக்ஸ்ட்ரா நாப்கின் வந்து நிறைய வச்சுருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு எப்போ டேட் வருதுன்னு உங்களுக்கே தெரியாது. ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து எப்பயுமே வச்சுருப்பீங்க. நீங்கள் வச்சுருக்க மாட்டீங்க. ஜீவன் வாங்கி ஃபில் பண்ணிவிடுவாங்க உங்கள் ரூமில். இப்போது நீங்கள் தான் உங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருக்கீங்க. இப்போது அந்த சூட் கேஸை வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போது ஜீவன் தான் வயன் நீங்கள் ஜீவனை பார்க்குறீங்க. இதையும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பேக் தான் கொடுக்குறாரு. அது என்னென்னா நாப்கின் பேக்கேஜ் தான். அது மொத்தமாக வந்து ஒரு 500 வந்து மொத்தமாக இத்தனை அந்த பீசஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கொடுக்குறாரு. ஜீவன் ஒரு ரூம் இது இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ அதிகமாக யார்ட்டையும் அவ்வளோ சீக்கிரம் அட்டாச் ஆக மாட்டேன். அதுவும் இல்லாமல் உனக்கு தேவையானதை கேட்க கூட உனக்கு தைரியம் இருக்காது. ஒரு மாதிரி கூச்சப்பட்டுட்டு நீ இருப்ப. நீ அந்த வீட்டுக்கு போய் அடாப்ட் ஆகுற வரைக்கும் உனக்கான திங்ஸ் எல்லாமே உன்கிட்ட இருக்கணும்ல.
அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குறாரு. நீங்கள் உங்களுக்கு டியர்ஸே வந்துருச்சு, லிட்ரலி நீங்கள் வந்து அழுகுறீங்க, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அழாத, எல்லாம் சரியாயிடுமா ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அவருக்கு ரொம்ப உங்களை விட ஜீவனுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நீங்கள் ஜீவனை ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுகிறீங்க. ஜீவன் தான், வயன் அழாதடி, இதுக்கடி பலற, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, ஆனால் நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல இப்படி ஒரு நாள் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு. எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி அவன் நடக்குது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட் தானே நடக்குது. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இப்போ எதுக்கும் அழாத, நீ ஃபீல் பண்ணாதவன், ஹாப்பியாக இரு. உன் புருஷன் ஏதாவது ஒன்று பண்ணான்னு வச்சுக்கேன், நீ உடனே எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வந்து அவனை பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியும் என் தம்பி எப்போதுமே எனக்கு சப்போர்ட்டாக என் கூட நிற்பான்னு. எனக்குலாம் எந்த பயமும் இல்லைடா. எதுக்கும் அழாத, தைரியமாக இரு, சந்தோஷமாக இரு. புருஷன் வீட்டில் புருஷனையும் மாமியாரையும் அனுசரித்து நடந்துக்கோ. அந்த யோன்ஷன் ஏதாவது ஒன்று ரொம்ப பண்ணான்னு வச்சுக்கேன், சும்மா சண்டை போட்டுகிட்டே இருக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லடி, ஏதாவது பிரச்சனைனா மறைக்காமல் தயவுசெய்து என்கிட்ட உண்மையை சொல்லு, சரியா? கஷ்டப்பட்டுட்டு உனக்குள்ளே வச்சுட்டு இருக்காத. சரி ஜீவன், நீ டைமுக்கு சாப்பிடு, நேரமாகவே வந்து தூங்கிடு, ரொம்ப நேரம் ஊர் சுத்தாத, அம்மாவை ரொம்ப கத்த வைக்காதடா. அப்பா உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு. நல்லா படி, நல்லா வேலைக்கு போ, அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோ, உன்னையும் நீ என்னை பார்த்துக்கணும், சரியா? அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே ஜீவனும் அழுகிறாரு, நீங்களும் அழுகிறீங்க. ஸோ அப்படியே அந்த டைம் ரொம்ப சேடாக ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் தான் உங்கள் லக்கேஜை வந்து ஜீவன் தூக்கிக்கிட்டாரு, உங்கள் கையை பிடிச்சிட்டு இப்போ கீழே தான் கூட்டிகிட்டு வர்றாரு. இப்போது உங்கள் ஜேகே வீட்டு சைடு எல்லோரும் நிற்கிறாங்க. இங்கே ஜீவன் தான் ஜேகேவை பார்க்குறாரு. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது உங்கள் கையை பிடிச்சி உங்களை பார்க்குறாரு, நீங்கள் ஜீவனை பார்க்குறீங்க. ஜீவன் தான் உங்கள் கையை எடுத்துகிட்டு போய் ஜேகே கையில் கொடுக்குறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஜேகே கையில் கொடுக்கக்குள்ள அவருக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை, ஆனாலும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஜேகே சிரிக்கிறாரு, ஆனால் ஜீவன் சிரிக்கல. எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன சுத்தமாக பிடிக்காதுன்னு, ஆனால் அதுக்காக எங்கள் அக்காவை பழி வாங்கிடாதீங்க. உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை தான், பட் ஸ்டில் எனக்கு வேறு வழி இல்லை, நான் உங்களை தான் நம்பி ஆகணும். என் அக்கா ரொம்ப நல்லவ, அதை விட ரொம்ப பாவம். உங்களுக்கு என் மேலே ஏதாவது கோவம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணுங்க, அதுக்காக என் ஒயனை தண்டிச்சிடாதீங்க. உங்களை நம்பி தான் என் ஒயனை கொடுக்குறேன், நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இங்கே ஜேகேக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவரும் புரிஞ்சுக்கிறாரு, சின்ன பசங்க தானே, போக போக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கவலைப்படாத ஜீவன், உன் அக்காவை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் தான் போகிறீங்க. போகும்போது ஜீவனையே திரும்பி திரும்பி பார்த்துட்டு போகிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா. ஸோ அப்படியே சோகமாகவே நீங்கள் போய் அப்படியே காரில் ஏறுறீங்க. ஜேகே உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை, அவருக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் என்ன நிலைமையில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் பெருசாக உங்ககிட்ட எதுவுமே காமிச்சிக்கல, அவரும் அமைதியாக அப்படியே உட்காந்துக்கிறாரு. இங்கே யோன்ஷன் தான் உங்களையும் ஜீவனையும் பார்த்து ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறான். அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி ரொம்ப கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது, நக்கலே பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. யோன்ஷன் அப்படி தான் பார்த்து ஜீவனை பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. இங்கே ஜானு தான் அதை நோட் பண்ணுறா. அவளுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது, என்ன இவர் இதுக்கு எப்படி பார்த்து சிரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா எல்லாருமே ரொம்ப சேடாக இருப்பாங்க, ஏன்னா நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு போகிறீங்க இல்லையா, உங்கள் ஃபேமிலிக்கே தெரியும் நீங்களும் ஜீவனும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் உங்கள் ஃபேமிலியும் சரி, ஜேகேயோட ஃபேமிலியும் சரி ரொம்ப சேடாக உங்களை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் யோன்ஷன் மட்டும் உங்களை பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிட்ருக்காரா. ஸோ அந்த கன்ஃபியூஷனில் தான் ஜானு பொண்ணு பார்த்துட்ருக்கா. இங்கே ஜேகே உங்களை கூட்டிகிட்டு காரில் ஏறிடுறாரு. இங்கே யோன்ஷன் தான் ஜீவன் கிட்ட வந்து, என்ன மச்சான் ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஃபீல் பண்ணுறியா என்ன? கண்ணில் கலங்கிருக்கு, ஃபீல் தான் பண்ணுற போலையே, பார்த்துடா மொத்தமாக இப்போவே ஃபீல் பண்ணிடாத, பின்னாடி நிறைய விஷயத்துக்கு ஃபீல் பண்ண வேணும்ல. இப்போவே ஃபீலிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோ, மொத்தமாக அப்புறமா ஒரு நாள் அழுதுக்க.
என்னடா பார்க்குற? என்ன எல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சு, இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினச்சியா? உன் பங்குக்கு நீ யாருன்னு எனக்கு காமிச்சிட்ட, உங்கள் அக்கா அவ யாருன்னு எனக்கு காமிச்சிட்டா. நான் யாருன்னு காட்ட வேணாம்? காட்டுறேன். இதுக்கப்புறம் யோன்ஜன் யாருன்னு பாருங்கடா. என் அண்ணன் எந்த கையால் உங்கள் அக்கா கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனானோ அதே கையாலே உங்கள் அக்கா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வைக்கிறேன்டா. நடக்கும், வெயிட் பண்ணு, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். போகிற யோன்ஜனி ஒரு மாதிரி கோவமா, அதை விட உங்களை நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி பயத்தில் ஜீவன் தான் பார்த்துட்ருக்காரு. இது எல்லாத்தையுமே இங்கே ஜானு பொண்ணு கேட்டுடுறா. ஒரு மாதிரி ஷாக்கிங்காக ஜீவனையும் யோன்ஜனியும் பார்த்துட்டு நிற்கிறா. ஸோ அங்கே சீன் அப்படியே கட் ஆகுது. இப்போது ஜேகே வீட்டில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜேகே வீட்டுக்கு வரீங்க இல்லையா? ஸோ உங்களை வந்து அரத்திலாம் எடுத்து உள்ளே தான் வெல்கம் பண்ணுறாங்க. நீங்களும் ஒரு மாதிரி ஹாப்பியாக வரீங்க. பார்த்தா செம்ம பெருசாக இருக்குது வீடு. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க. இல்லைவா அப்படின்னு சொல்லி ஜேகே தான் உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களை சோஃபாவில் தான் உட்கார வைக்கிறாரு. உங்கள் அத்தை தான் உங்களுக்கு வந்து மில்க்கும் ஃப்ரூட்டும் கொடுக்குறாங்க. நீங்களும் சாப்பிட்டுக்கிறீங்க. நீங்கள் வீட்டையே நல்லா சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. இப்போ உங்கள் அத்தை தான் அத்தை என் கூட கொஞ்சம் வாமா அப்படின்னு சொல்லி உங்களை கிச்சனுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே ஜெயிக்கு தான் மா வந்தோடனே அவள் கிச்சனுக்கு எதுக்குமா கூட்டிகிட்டு போகிற? இல்லைடா, வந்ததும் மருமக கையால் ஸ்வீட் பண்ணணும்ல மா, அவள் ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்கா, அவள் தூங்கட்டும், சும்மா இதுக்கெல்லாம் பிடிச்சி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் தான் பரவாயில்ல ஜங்கு, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அத்தை கூட வரீங்க. இங்கே ஜேகேயோட அம்மா தான் ஒரு மாதிரி ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ஒரு மாதிரி என்னம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்ககிட்ட தான் வராங்க. அத்தை நான் இப்போ என்ன சமைக்கணும்? ஒன்றும் இல்லைம்மா, ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணிவிடு சரியா? வீட்டுக்கு வந்த ஃபர்ஸ்ட் டேவே ஏதாவது ஐயோ ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணு, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் குக் பண்ணுறீங்க. வெஜ்ஜு தான் சமைக்கிறீங்க, நான்வெஜ்லாம் கிடையாது. ஸோ வெஜ்லேயே நிறைய ஐட்டம்லாம் செய்கிறீங்க. உங்கள் அத்தை உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. பட் நீங்கள் ரொம்ப சூப்பராக செய்கிறீங்க, வாசனை செம்மையாக வருது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு மாதிரி செய்ய சொல்லிட்டாங்களே, எனக்கு அடுப்பு கிடையாது, இவ்வளோ வேலை செய்கிறோமேன்னு டயர்ட்னஸ் எதுவுமே இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக சமைச்சிட்ருக்கீங்க, குக் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அத்தை உங்களையே அசந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்க எதுவுமே செய்யலை, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. பட் நீங்கள் எதுவுமே செய்ய விடலை, எல்லாத்தையும் செய்கிறீங்க. அதே மாதிரி கரெக்டாக டைம்குள்ளே நீங்கள் குக் பண்ணி முடிச்சிடுறீங்க. இங்கே உங்கள் அத்தை தான் உங்களை ஒரு மாதிரி ஷாக் அண்ட் சர்ப்ரைஸாக பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அத்தை கூட நிறைய பேசுகிறீங்க. நீங்கள் வந்து ஒரு ஒரு 1/2 கிட்ட கொஞ்சம் தயக்கமாக இருந்திருக்கும் உங்கள் அத்தைக்கிட்ட பேச. அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து உங்ககிட்ட நல்லா சகஜமாக பேசுகிறாங்களா, அவங்க பேச நீங்களும் வந்து நல்லா நார்மலாக பேசுகிறீங்க. அவங்க கேட்கறதெல்லாம் சொல்கிறீங்க, நல்லா சகஜமாக பேசுகிறீங்க. ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே குக் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்கள் அத்தைக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்க ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக உங்களை பார்த்துட்ருக்காங்க. இப்போ தான் புரியுது உங்கள் ஜேகேக்கு ஏன் உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அதையும் திங்க் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. நீங்கள் தான் அத்தை என்னம்மா என்னத்தை சிரிக்கிறீங்க? இல்லை, என் பையனுக்கு எப்படி ஒரு பொண்ணை பிடிச்சதுன்னு நினச்சேன், இப்போ தான் புரியுது ஏன் ஒன்று பிடிச்சதுன்னு அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க. நீங்களும் ஒரு மாதிரி ஷையாக வைக்கப்படுறீங்க. வெக்கப்படும் போதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கா என் மருமக அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இன்னும் பயங்கரமாக சிரிக்கிறீங்க. ஸோ அப்படியே அந்த குக்கிங்லாம் முடியுது. ஓகேடா, இந்த பார்ட் நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க, கீப் ஆன் ஸ்மைலிங். பாய், அன்யோ.